இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளை இந்த நாளில் நாம் புனித தாமஸ் அக்வினாஸினுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு மாபெரும் புனிதராக இருக்கக்கூடிய இவர் கத்தோலிக்க திரு அவையில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் பாதுகாவலராய் இருக்கக்கூடியவர் தான் இந்த தாமஸ் அக்வினாஸ் என சொல்லப்படக்கூடியவர். மிகப்பெரிய ஒரு பிரபு குடும்பத்தில், அரச தொடர்புடைய குடும்பத்தில் பிறந்தவர் தான் இவர். 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் இவருடைய தந்தை, என் மகன் மிகப்பெரிய நிலைக்கு வருவான், இந்த குடும்பத்தை ஒரு அரசு நிலைக்கு உயர்த்துவான் என்று பல கனவுகளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் போது தாமஸ் அக்வினாஸ் தன்னுடைய கனவை தன் தந்தையிடம் பதிவு செய்கிறார். நான் துறவு மடத்தில் சேர வேண்டும், ஒரு துறவியாக மாற வேண்டும் என்பதை விளக்கப்படுத்துகிறார். அதன் விளக்கமாக, அதனுடைய விளைவாக இவருடைய தந்தை பல நாட்கள் துக்கம் கொண்டாடினார். என் மகன் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்து விட்டானே என்று தந்தை தொடக்கத்தில் இவருக்கு ஒரு தடைக்கல்லாக இருக்கிறார். இருப்பினும் அதை அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு தாமஸ் அக்வினாஸ் எடுத்த முயற்சிக்கு அவருடைய தந்தை தான் முழு மூச்சாக பின் நாட்களில் உதவி புரிகிறார். நீ குருவாக போவதில் எனக்கு எந்த ஆட்சேபனமும் இல்லை, ஆனால் நல்ல குருவாக போக முடியும் என்றால் போ, இல்லைன்னா போகாதே என்று சொன்னவர் தான் அவர். சொல்லி முடித்த பின்பு தன்னுடைய தந்தை அவருக்கு சொன்ன ஒரு விவிலிய விளக்கம் ஒன்றே ஒன்றுதான். கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்க்காத, திரும்பி பார்த்தேன்னா நீ என் மகனே இல்லை என்று அவருடைய தந்தை அவருக்கு சுட்டி காட்டினார். நீ திரும்பி பார்த்த பிறகு இயேசுவுக்கு மட்டும் சீடனாக இல்லை, நீ திரும்பி பார்த்து விட்டால் எனக்கும் நீ மகன் இல்லை என்பதை அவருடைய தந்தை அவருக்கு சுட்டி காட்டினார். எனவே இயேசுவின் மீது கொண்ட ஆர்வமும் அன்பும் அவரை இன்னும் முன்னோக்கி சென்றது. அவருடைய தாயினுடைய பக்தியும் தகப்பனுடைய ஜெபமும் அவரை இன்னும் ஆழமாக இறையியல் தாகத்தை கொண்டு சேர்த்தது. ஆகையால் அவர் 49 ஆண்டுகள் வாழ்ந்தார். வாழ்ந்தபோது அவர் ஏறக்குறைய 60 புத்தகங்களுக்கு மேலாக எழுதியிருக்கிறார். அவர்தான் இறையியலாளர்களுக்கெல்லாம் ஒரு முன் புனிதராக இருக்கிறார். இன்று நாங்கள் குருவாக படிக்க வேண்டும் என்றால் இவருடைய மெய்யியல், அதாவது பிலாசபி, இவருடைய மெய்யியலை படிக்காமல் இங்கு யாருமே ஒரு குருவாக மாற முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் கொண்ட ஒரு நபர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஜெபத்திலும் புத்தகம் எழுதுவதிலும் உண்பதிலும் மட்டும்தான் கழித்தாரை ஒழிய எந்த இடத்திற்கும் சென்று இவர் பணி செய்ததல்ல. ஆனால் எல்லா இடத்திற்கும் சென்று மறையுரை ஆற்றியவர் என்பதுதான் இவரை பற்றிய ஒரு முக்கிய குறிப்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இவர் புத்தகங்கள் எழுதி கொண்டிருக்கும் போது திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு திடீரென ஒரு காட்சி வருகிறது. அந்த காட்சி வந்தவுடன் அவர் தான் எழுதுவதை அனைத்தையுமே குப்பையாக கருதி ஒதுக்கி வைக்கிறார். அவர் எழுதிய ஒரு நூலானது சும்மா தியாலஜியே அப்படிங்கிற ஒரு நூல். அதில் பல விளக்கங்களை அவர் கொடுக்கிறார். அப்பொழுது இருந்த அந்த தப்பறை கொள்கைகளை, அதாவது நற்கருணை இருக்கிறது, நற்கருணையில் இயேசு எங்கே இருக்கிறார், நீங்கள் ஏன் இப்படி பொய் சொல்கிறீர்கள் என்று தப்பறை கொள்கைகளை பரப்பியவர்களுக்கு அவர் ஆணித்தரமாக அடித்ததுதான், உங்களுக்கு ஊனக்கண் கொண்டு பார்க்கும் போது அதில் இறைவனை காண முடியாது, சற்று ஞானக்கண் கொண்டு பாருங்கள், அதில் பார்க்க முடியும் என்று சொல்லுகிறார். சொல்லி முடித்த பிறகு கடைசியாக ஒரு வரியை சேர்க்கிறார். இறைவனை பற்றி எவ்வளவு உதாரணங்கள் கொடுத்தாலும் அவரை அந்த உதாரணங்களுக்குள் அடக்கிவிட முடியாது. ஏனென்றால் இறைவன் எதிலும் அடங்குபவர் அல்ல, அவர் பரந்துபட்டவர். எனவே நான் எத்தனை உதாரணங்கள் கொடுத்தாலும் அதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது, அதை அனுபவித்தால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும் என்று புனித தாமஸ் அக்வினாஸ் அவர்கள் கூறுகிறார். எனவே இந்த காட்சி கண்ட பிறகு அவர் எழுதுவதை நிறுத்திவிட்டு 4 ஆண்டுகளாக அவர் ஆலயத்திலே முழங்கால் படியிட்டு தன்னுடைய வாழ்நாளை செலவழிக்கிறார். அப்பொழுது இருந்த திருத்தந்தை அவர்கள் தாமஸ் அக்வினாஸை சந்தித்து, நீ ஏன் எழுதுவதை நிறுத்திவிட்டாய், எழுது என்று சொல்லும் போது தாமஸ் அக்வினாஸ் சொன்னாராம், நான் எழுதியது அனைத்தும் வைக்கோலிலும் வைக்கோலை விட மதிப்பு மிக்கது அல்ல, மதிப்பு குறைந்தது என சொல்லிவிடுகிறார். ஒரு வைக்கோலை கூட நீங்க வாங்கி விடலாம், ஆனால் இது அதற்கு கூட லாய்க்கு இல்லாத ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் எனக்குள் இறை ஞானம் அவ்வளவு ஊற்றெடுக்கிறது, இப்பொழுது நான் அமைதியாக இறைவனோடு செலவழிக்கிறேன் என்று அந்த திருத்தந்தையிடம் சொன்ன போது திருத்தந்தை சொன்னாராம், நீ எனக்காண்டி ஒரே ஒரு உதவி செய் என்று சொல்லும் போது தாமஸ் அக்வினாஸ் கேட்டாராம், என்ன உதவி சொல்லுங்கள் என்று சொன்ன போது, எனக்காண்டி ஒரே ஒரு நற்கருணை பாடல் மட்டும் எழுதித்தா, அது நீ எழுதி தந்தாலே போதும் என்று சொல்ல, தாமஸ் அக்வினாஸ் 4 ஆண்டுகளாக மீண்டும் ஆலயத்தில் அமர்ந்து எழுதிய பாடல்தான் மாண்புயர் பாடல். இன்று நாம் அனைவரும் பாடக்கூடிய அந்த நற்கருணை பாடலை நாம் பாடுகிறோம்.
எனவே அந்த மாண்பியர் கீதம் ஏதோ ஒரு நாளில் 2 நாளில் எழுதப்பட்டது அல்ல, மாறாக 4 ஆண்டுகளாக அவர் அமர்ந்து தியானித்து எழுதிய பாடல்தான் அந்த மாண்புயர் இவ்வருள் அனுமானத்தை என்ற பாடலை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். எனவே அதில் வரக்கூடிய அனைத்து வரிகளும் பிரிவினைவாதிகளுக்கும் தப்பறை கொள்கைகளுக்குமான ஒரு சம்மட்டியாக அதில் அமையும். நீங்கள் இனிமேல் ஏதேனும் ஒரு முறையில் அந்த பாடலை கேட்கவோ பாடவோ முயன்றீர்கள் என்றால் சிறிது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நம்ம பாடி முடிச்சிருவோம். ஆனா அவர் 4 வருஷமா அதை எழுதியிருக்கிறார். அப்ப அதனுடைய தாக்கம் என்ன என்பதை சிறிது நாம் அமர்ந்து தியானிக்கும் போதுதான் அதனுடைய வளமும் அதனுடைய தெளிவும் அதனுடைய சொற்களஞ்சியமும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மீகமும் நமக்கு புரியும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த தாமஸ் அக்வினாஸ் 49வது வயது நடக்கும்போது உடல்நலக்குறைவினால் இறந்து போகிறார். அதன் பிறகு அவருக்கு புனிதர் பட்டங்கள் கொடுக்கப்படுகிறது. இன்று வரையிலும் அவர் அனைத்து பள்ளிகளுக்கும் கத்தோலிக்க பள்ளிகளுக்கும் அவர்தான் பாதுகாவலராய் இருக்கிறார் என்பது உண்மையாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, தாமஸ் அக்வினாஸிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு பண்பு இலக்கு. என்னுடைய இலக்கு சரியாக இருக்கிறது என்றால் என்னுடைய முடிவும் சரியாக இருக்கும், என்னுடைய முடிவு என்னுடைய பயணம் தெளிவாக இருக்கும் என்பதை தாமஸ் அக்வினாஸ் அவர்கள் சுட்டி காட்டுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று அலசி ஆராய்ந்து பார்ப்போம். தாமஸ் அக்வினாஸ் வைத்த பிரசங்கத்திலே எழுதியதிலே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பிரசங்கம் ஆசை. நம்ம இதுல பல பொன்மொழிகள் உண்டு. பேராசை பிரநஷ்டம் சொல்லுவோம், ஆசைப்படாதீங்கன்னு சொல்லுவோம். அப்ப ஆசையே துன்பத்திற்கு காரணம் சொல்லுவோம். மரத்தை வச்சவன் தண்ணி ஊட்டுவான்னு சொல்லுவோம், ஒற்ற மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவோம். இப்படி ஆசையை துன்பத்திற்கு காரணமாக கொண்டு வருகிறார்கள். இப்படி நீங்கள் ஏதும் உங்கள் மனதில் ஆசையை குறித்து தவறான கருத்துகள் வைத்திருந்தீர்கள் என்றால் இந்த பொன்மொழிகளை தயவு செய்து உங்கள் உள்ளத்தில் இருந்து அகற்றி எறிந்து விடுங்கள். கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் எல்லாம் மிகவும் மட்டமான கீழ்த்தரமான ஒரு வசனமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நான் வேலை பார்ப்பதே எனக்கு சம்பளம் வேணும், என் குடும்பத்தை நான் பாதுகாக்கணும் என்பதற்காகத்தானே ஒழிய நான் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதனா. இன்னைக்கு நீங்க டீச்சர் வேலை பாக்குறீங்க, நீங்க பூரா ஒரு மாசம் பார்த்துட்டு சம்பளம் கிடையாதுன்னு சொன்னா நீங்க எப்படி வருவீங்க? நான் கடமையை தான் செய்தேன், எனக்கு சம்பளம் வேணும்னா வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாரு? வெளுத்து வாங்கிடுவார். அப்ப என்ன பண்ணணும்? கடமையை நான் செய்கிறேன், எதுக்கு செய்கிறேன்? எனக்கான பலன் எனக்கு வேணும், எனக்கும் பலன் வேணும் என்பதைத்தான் புனித அக்வினாஸ் அவர்கள் தன்னுடைய மறைவுகளில் சுட்டி காட்டுகிறார். ஆனால் அவர் ஆசையை ஒரு கட்டத்தில் தவறு என சொல்லுகிறார். அது 3 வகையாக பிரிக்கிறார். அது என்னவென்றால் தகுதியற்ற ஆசை, எல்லை மீறிய ஆசை, 3வது பார்த்தோம்னா அளவுக்கு மீறிய ஆசை. இந்த எல்லை மீறிய ஆசை இதை எப்படி ஃபாதர் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நான் எனக்கு கொடுக்கப்பட்ட 5 சென்ட்ல வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், பக்கத்து இடத்துக்காரங்க ஒரு 4 சென்ட் வாங்கி போட்டிருக்காங்க, அதுக்கு அவங்க எந்த ஒரு வேலையும் அடைக்கல, சரி கட்டுறதும் கட்டுறோம், அங்கிட்டு ஒரு 2 சென்ட்ல சேர்த்து கட்டணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? எல்லை மீறிய ஆசை. இன்னைக்கு பாருங்களே, நீங்க எத்தனை இடங்கள்ல பாருங்களே, தங்களுடைய இடத்துல பூரா வீட்டை கட்டி முடிச்சிருவாங்க, ஆனா வீட்டு படி பாத்தீங்கன்னா புறம்போக்கு நிலத்துல இருக்கும், பாதையில் இருக்கும். இன்னைக்கு பல குடும்பங்கள் பாத்தீங்கன்னா வீட்டுல தண்ணி தெளிச்சு கோலம் போடுறது இல்ல, சிமெண்ட் ரோட்ல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதுவும் எங்க வீட்டு இடம் தான் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக. அப்படியா? நம்ம வாழ்றதுக்கு நம்ம தான் முயற்சி செய்யணும். இது பேர் தான் எல்லை மீறிய ஆசை என்று சொல்லப்படுகிறது. அளவுக்கு மீறிய ஆசை என்பதை எதை சுட்டி காட்டுகிறது என்றால், என்னுடைய அளவு என்ன என்பதை நான் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு கடைக்கு போறேன், என் அளவு என்ன, என் கணவர் எவ்வளவு சம்பளம் வாங்குறார், என் மனைவி எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, அதற்கு தக்கன ஆசைப்பட்டு அதற்கான பொருளை சேர்த்து விட்டோம் என்றால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் இஎம்ஐல போடுறேன், எஸ்எம்ஐல போடுறேன், அங்கே போடுறேன், இங்க போடுறேன், லோனை போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன்னு போட்டு கடைசி வரைக்கும் லோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் அளவுக்கு மீறிய ஆசை என்பதை அது சுட்டி காட்டுகிறது. 3வதாக என்ன ஆசை சொன்னேன்? தகுதிக்கு மீறிய ஆசை. ரிலையன்ஸ் கம்பெனி ஓனரு ஏரோப்ளான் வாங்கிட்டாரு, அவர் மட்டும் வாங்கியிருக்காரு, நானும் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் இங்கே உட்கார்ந்து மண்பானையை உருட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தேன்னா அதுக்கு ஆசைப்பட முடியுமா? இல்ல நான் போய் லோன் போட்டு வாங்கிட்டு இருக்க முடியுமா? ஒண்ணு எனக்கான முயற்சி இருக்கணும். என்னுடைய முயற்சி இல்லாம நான் அதுக்கு ஆசைப்பட்டு உட்கார்ந்து இருந்தேன் அப்படின்னா அது மிகவும் கேடுகட்ட ஒரு ஆசையாக இருக்கும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, ஆசை துன்பத்திற்கு காரணம் அல்ல, ஆசை துன்பத்திற்கு காரணம் அல்ல. தவறான ஆசைகள்,
தகுதிக்கு மீறிய ஆசைகள், எல்லை மீறிய ஆசைகள், இதுதான் துன்பத்திற்கு காரணம். இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் கண்ணீர் விட்டு கதைக்கு கலங்கி போய் உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னா அதான் காரணம். ஒரு மணமகள், ஒரு மணப்பையன் பார்க்கிறோம், என்னமோ பார்க்கிறோம். ஒரு தகுதிக்கு மீறி ஒரு மருமகளை பார்ப்பதும், தகுதிக்கு மீறி ஒரு மணமகனை பார்ப்பதும், பிறகு அடிமைப்பாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் எத்தனை எத்தனை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் நீங்கள் இப்ப என்னுடைய மகன் மிகவும் ஒரு வசதியா இருக்கிறான், ஆனா அவனை விட ஒரு 2 மடங்கு நான் வசதியாக பெண்ணை பார்க்கிறேன் என்றால் முடிவு எடுத்துக்கங்க, உங்க பையன் அடிமையாய் போயிட்டான்னு நினைச்சுக்கணும். இப்ப உங்க மகள் வசதி குறைவாக இருக்கிறாங்க, ஆனா நான் அவளுக்கு மிகப்பெரிய வசதியா பார்ப்பேன் அப்படின்னா, நாளைக்கு பெற்றோர்களாகிய நீங்கள் அந்த வீட்டிற்கு எடுத்து வைக்கும் போது கெஞ்சிக்கிட்டு போகணும், வரவாமா, இருக்கலாமாமா, சோறு கிடைக்குமாமா அப்படின்னு நீங்க போய் உட்கார்ந்து இருக்கணும். அதுதான் அதற்கான முதல் முக்கிய உதாரணமாக இருக்கு. எனவே அன்பிற்கினி உறவுகளே, தாமஸ் அக்வினாஸ் இப்படியாக சொல்லி முடிக்கிறார், ஆசை துன்பத்திற்கு காரணம் அல்ல. எல்லை மீறிய ஆசை, தகுதிக்கு மீறிய ஆசை, அளவுக்கு மீறிய ஆசை, இதுதான் துன்பத்திற்கு காரணம் என்பதை சொல்லி முடிக்கிறார். இறுதியாக ஒரு வரியில் முடிக்கிறார், நீங்கள் ஆசைப்படுங்கள், இறைவன் மீது ஆசைப்படுங்கள், ஏனென்றால் அவரிடம் எல்லாம் இருக்கிறது என சொல்லி முடித்து விட்டார். எனவே என்னுடைய ஆசை இறைவன் மீது இருக்க வேண்டும், அந்த இறைவன் தான் எனக்கு எல்லாமாக மாறிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கிறேன், எப்படி நீங்க மறந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இன்னொரு முறை அதை ஞாபகப்படுத்துறேன். ஒரு அரசன் எல்லாரையும் கூப்பிட்டு என் அரண்மனையில் இருக்கக்கூடிய அனைத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அரண்மனையில் இருக்கக்கூடிய அனைத்துமே தங்கமும் வைரவுமாக இருக்கிறது. அனைவருமே அனைத்தையும் எடுத்துக்கொண்டு செல்லுகிறார், வெளியே செல்ல முயற்சிக்கிறார்கள். விரைவாக ஒரு சிறுமி வேமா ஓடி அந்த அரசனை கட்டி பிடிச்சிருச்சு. அப்ப அரசன் சொல்லுகிறான், உனக்கு விவரம் இல்லையா பாப்பா, போய் நீ எதையாவது எடுத்து உன் குடும்பத்துக்கு கொண்டுட்டு போ அப்படின்னு சொல்லும் போது அந்த பாப்பா அழகா சொன்னிச்சான், நான் தான் இந்த பொருளுக்கெல்லாம் ஓனரை கட்டி பிடிச்சிட்டேன்ல, இனிமேல் இந்த பொருள் எல்லாம் யாருக்கு சொந்தம், எனக்கு தானே சொந்தம், மரியாதையை அம்புட்டு பேலையும் கொண்டாந்து வச்சுட்டு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருச்சான். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், சின்ன சின்ன பொருளை புடிச்சுக்கிட்டு கதறிக்கிட்டு கண்ணீர் விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த பிள்ளை என்ன பண்ணிருச்சு, அனைத்தையும் படைச்சு உட்கார்ந்துருச்சு. இப்ப நான் படைப்புகளில் மயங்கி இருக்கிறேனா, படைத்தவனில் நிலைத்து நிற்கிறேனா என்பதுதான் முக்கியம். இப்ப எனக்கு படைப்பு தான் முக்கியம் அப்படின்னா படைத்தவனால் ஒண்ணும் செய்ய முடியாது. எனக்கு படைத்தவன் தான் முக்கியம் என்றால் படைப்புகள் நம்மை எதுவுமே செய்ய முடியாது. இப்ப நம்ம துன்பம் எதில் வருகிறது என நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிக்க முடியவே இல்லைன்னா அதுக்கு மேல நானும் ஒண்ணும் சொல்ல முடியாது. நீங்க எருசலேம்ல போய் போப்பாண்டவட்ட பிரசங்க கேட்டாலும் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. தயவு செய்து அமர்ந்து எனக்கு கூடிய துன்பத்திற்கும், என் குடும்ப துன்பத்திற்கும், என் உறவு துன்பத்திற்கும், சக மனிதனும் இருக்கக்கூடிய துன்பத்திற்கும் காரணம் என்ன என்பதை நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். எனவே புனித தாமஸ் அக்வினாஸ் சொன்னது போல இறைவனுக்கு ஆசைப்படுவோம், அதில் நிலைத்திருப்போம், அவர் நம்மை நிலைக்கச் செய்வார், அனைத்தையும் அருள்வார் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஆகவே இந்த வழியில் அதற்காக வரம் வேண்டி இணைவோம். ஆமென்.